ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 28/9/2025 சம்ருதி SM 22க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது. சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதிகப்படியான ரிசல்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். எக்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பர்ஸ் நண்பா. அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரா, அதிகபட்சமாக சொல்லணும்னா நம்மளுக்கு 9 ட்ரா முடிஞ்சுன்னா 10வது ட்ரா நம்மளுக்கு எல்லா சீரியலுமே வந்திருக்கணும். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ 9 ட்ரா முடிஞ்சு 10வது ட்ரா நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் ரிமைனிங்கில் வரணும். ஆனால் இந்த ரிசல்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் சம்ருதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 10 ட்ராவுக்கு மேலே நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் வந்து ரிமைனிங்கில் இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 851 அப்போ நம்மளுக்கு இங்கே 1ம், இங்கே 709 அப்போ இங்கே நம்மளுக்கு 7ம். ஸோ இந்த 2 நம்பரும் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருந்த நம்பர் நண்பா, 1ம் 7ம். ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இது ரெண்டையுமே வரிசையாக இறக்கி விட்டாங்க. ஸோ 1 கொண்டு வந்து சீபோல் அடித்தாங்க, 7 கொண்டு வந்து ஏபோல் அடித்தாங்க. இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்னாலே நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக சீபோர்டு அல்லது ஏபோர்டு தான் போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே 1 சீபோல்லையும் 7 நம்மளுக்கு ஏபோல்லையும் அடித்தாங்க. இப்போ என்ன மறுபடியும் அதே இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் நண்பா. இந்த மாதிரி நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு அடுத்தடுத்து வரும். ஆனால் இந்த சம்ருதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இந்த 851 அண்டு 709க்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இறங்கலை. 1 வந்துச்சுன்னா, அதாவது 1 பழைய நம்பரு ஒரு தடவை வந்துச்சுன்னா அடுத்த தடவை நம்மளுக்கு வரணும். ஆனால் வராமல் மறுபடியும் பழைய நம்பரே இறக்கியிருக்காங்க. இப்படி இறக்கிருக்கும்போது நம்மளுக்கு அடுத்த ட்ராக்களில் நம்மளுக்கு இந்த 1 7 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் வரணும். ஆனால் நம்மளுக்கு வரலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா 1 7 நம்மளுக்கு வந்து ஒற்றைப்படை. ஸோ இந்த ரெண்டையும் தூக்கி விட்டு ரெட்டப்படையிலேருந்து 0 to 8ன்னு சொல்லிட்டு இறக்கியிருக்காங்க. அதாவது 1 3 5 7 9 இது வந்து ஒற்றைப்படை, 0 2 4 6 8 இது நம்மளுக்கு ரெட்டப்படை. இது ரெண்டையும் இறக்கி விட்டதோட நம்மளுக்கு வந்து ஒற்றைப்படையிலேருந்து எந்த நம்பரையுமே எடுக்காமல் நம்மளுக்கு ரெட்டப்படையில் கொண்டு வந்து இங்கே அடிக்கிறாங்க. என்னென்னு அடித்தாங்கன்னா நம்மளுக்கு 0 to 8ன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது நண்பா. ஏன்னா கலந்து அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம இதை அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் 3மே ரெட்டப்படை சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ். அப்போ பழைய நம்பர் நம்மளுக்கு 1 7 இருக்கிறதுனால இந்த ட்ராவில் மறுபடியும் நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் இந்த ட்ராவில் இறங்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ட்ராவுடைய சீபோர்ட் அல்லது ஆல் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 7 அல்லது 1 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சீபோல் நம்பரில் இருக்குது நண்பா. அதோட இந்த 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சீபோர்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது ஆல் போர்டில் பெய்ட்ஸோடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 1 1 7 டபுளாக இருந்தால் 1 1 7 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கடைசி 3 ரிசல்ட்டை வச்சு தான் நான் இந்த நம்பர்ஸை உருவாக்கியிருக்கேன். இது நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்கோடு சேர்த்து நம்மளுடைய அனுபவம் சேர்ந்துருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு இதிலேருந்து இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எனக்கு கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். அதோட நம்ம வந்து ஏசி பிசின்னு சொல்லிட்டு பெய்ட்ஸும் இப்போ சேர்த்து கொடுக்குறோம். வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 7 சம்மந்தப்பட்ட ரிசல்ட்டை ஃபுல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த 666 ஆரம்பித்ததில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து 1 7 ஸ்டாப் ஆச்சு. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 666 இருக்குது, 6 6 6 இந்த இடத்துல நம்மளுக்கு 7 இல்லை. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 7 1 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே மேலே கொடுத்துருவோம் 1 7. அதுக்கடுத்து 0 4 6 இந்த இடத்துல நம்மளுக்கு கேள்விக்குறி தான் 1 7. அதுக்கடுத்து 4 9 2 இந்த இடத்துல நம்மளுக்கு 1 7. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 4 4 0 கேள்விக்குறி 1 7.
அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 045 கேள்விக்குறி 17. அதுக்கடுத்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 584 கேள்விக்குறி 17. இப்போ இதில் கவனிங்க 2 4 6 ட்ராவ்லையும் நம்மளுக்கு 17 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் இல்லை. இப்போ அடுத்தடுத்து அதே ஃபார்மெட்லேயே நம்ம கீழே போகும். 995 17 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 960 17. அதுக்கடுத்து 923 17. இப்போ டோட்டலாக கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 9 ட்ராவில் நம்மளுக்கு வந்து 7 இல்லைல்ல. அப்போ நம்மளுக்கு 1 7 நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. ஆனால் 10வது ட்ரா என்ன அடிக்கிறாங்க, இது வந்து நம்மளுக்கு 10வது ட்ரா 4 6 2ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரெட்டப்படை அடித்து 1 7 இல்லாமல் ஆக்குறாங்க. இப்போ இந்த 4 6 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இங்கே கணக்கு பண்ணுங்கள், இதையும் இங்கே கொண்டு வந்துருங்க. இதுக்கு 2க்கும் இடப்பட்டதில் 11வது ட்ராவில் 11க்கு பதிலாக 1, 12வது ட்ராவில் 7 கொண்டு வந்து அடிக்கிறாங்க, ஒற்றைப்படி வச்சுட்டு இருக்காங்க. அப்போது 2 புது நம்பர்ஸ் வருது, அதுக்கு முன்னாடி 2 ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெட்டப்படைக்குள்ளே நிற்கிது. 0 2 4 6 8 ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு, அதாவது இதில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே வந்துருச்சு. 4 6 2 0 2 8 இதில் உள்ளது எல்லாமே 0 2 4 6 8 எல்லாமே கிளியர். புது நம்பர்ஸாக நம்மளுக்கு இந்த 1 7 இறக்கிட்டாங்க. அதனால தான் இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து உள்ளக்க இருக்கிற நம்பர் இது தான். இந்த ட்ரா நம்மளுக்கு இதில் வந்து நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது 1 7. அப்படி 1 7 நம்மளுக்கு இந்த ட்ராவில் இல்லைட்டன்னா இதில் மொத்தமாக இருக்கிற நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, ஏன்னா இன்னொரு குழுவும் இதில் இருக்குது, 8 5 1 7 0 9. இதில் ரிமைனிங்கில் இருக்கிற அந்த சீரியல் நம்பரில் 1 2 3 4 6 2 3 4 6 இதுக்குள்ளே வந்து பார்த்தா 2 3 4 6. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதில் நம்மளுக்கு இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 4 6 இருக்குது. அப்போ இதை கணிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு இதில் வந்து மிச்சம் 3. அப்போ இதுதான் ஃபார்மெட். 1 7 அல்லது இந்த ஃபார்மெட்டா. எனக்கு இந்த ஃபார்மெட்டு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க, இதை கண்டுக்காதீங்க. இல்லை குழப்பம் இல்லை, இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தூக்கி விட்ருங்க. ஆனால் ரிசல்ட் படி நம்மளுக்கு வந்து இந்த 1 7 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டு 2 3 ட்ராவாக கொடுக்குறது வந்து போர்டு மாறிக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இதில் 2 எனக்கு இந்த ட்ரா வீடியோ போடையிலையும் நம்ம வந்து இது 2யுமே சேர்த்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிவிட்டு இதுவா அதுவா. ஆனால் கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 1 7 இருக்குது. கெஸ்ஸிங் இல்லாமல் இதுலேருந்து தனிப்பட்டு நம்பர்ஸாக நம்ம இதுலேருந்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு 2 4 6 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லை இது 2மே நம்மளுக்கு இந்த ட்ராவில் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 2யும் வச்சு இந்த ட்ராவில் நம்பர்ஸ் எடுங்க. இல்லை எதுக்குமே வேணாம், எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஏன்னா என்னோடய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிம்பிளாக தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த இது நான் சொல்கிறதுக்கு காரணமே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கொடுக்குறோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 28/9/2025 சம்ருதி SM 22க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.